அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நெடுவழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு சின்ன குட்டி பதிவு தான் இது. 1993 மும்பை மின்ட் ஸ்டீல் காயினு, 50 பைசா காயினு. இதுதான் தற்போது உள்ள கண்டிஷனே தான். இந்த பக்கம் இதுக்கு பதில் நான் இன்னொரு காயின் எடுத்து வச்சுட்டுமா. அதுக்கு பதில் இந்த காயினை பார்த்துருவோண்ணே. 1993 மும்பை மின்ட்டு, ரேர் கேட்டகரி. அதை விட இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இது லேசு துடைக்கணும். நான் துடைக்காமல் அப்படியே வச்சுட்டேன். இதை துடைச்சா போயிடும். 2 மும்பை மின்ட் ஆயில் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஹைதராபாத் மின்ட் 1993 வெரி வெரி ரேர் காயின். கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். மின்ட்டை பார்த்துக்கோங்க. (1993) ஹைதராபாத் மின்ட். ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறனால உங்களுக்கு லேசாக டேஷ் தெரியுது. காயின் நல்ல காயின் தான். ஸ்டீல் காயின் இந்த அளவு தான் இருக்கும். இந்த இப்போ பார்த்துக்கோங்க. இந்தியா, பாரத், 50 எல்லாம் மேலே சிங்கம் எல்லாமே க்ளீனாக இருக்கும். வெரி 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 ரேர் காயின். 50 பைசாவில் ஸ்டெயின்லெஸ்ஸில் வெரி வெரி ரேர் காயின். இது ஒரு ஜோடி வந்து 3000 ரூபா. 93யும் ரேர் காயின் தான். மும்பை மின்ட்டும் 93யும் ஹைதராபாத் மின்ட்டும் ரேர் காயின் தான். இது தனியாக வாங்கினா 1500 ரூபா. இது தனியாக வாங்கினா 1500 ரூபா. அப்படித்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போம்னா இன்றைக்கி ஒரு என்ன ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி ஒரு 500 ரூபாயை குறைச்சிக்கலாம். இதில் 1500, 1000, 2500 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி. ஒரு சின்ன 50 பைசா கலெக்ஷன். இது வந்து இது 50 பைசா ஆல்பம். ஒவ்வொரு பைசாவுக்கும் ஒவ்வொரு ஆல்பம். 1946 ½ ரூபி 1 மின்ட்டு தான். இது வந்து 150 ரூபா தான் ஒரு காயினு. இதிலே நீங்கள் 46ல் 1 ரூபாயை தேடக்கூடாது. 47ல் நீங்கள் 1 ரூபாயை தேடிடலாம். 47ல் 2, ஒரு மும்பை ஒரு கல்கட்டா 2 இருக்கும். இல்லைங்க வாரு 1 மின்ட்டு காயின் தான். ஒரே மின்ட்டு தான். 2 காயின் இருந்தோடனே இதில் ஒன்று வச்சுருக்கேன், அவ்வளோதான். 1950 கொல்கத்தா இல்லை. 50ல் நிறைய வச்சுருக்கேன் நான். இதில் ஆல்பத்தில் வைக்காமல் இருக்கேன். 1950ல் வந்து 50 பைசா காயின் நிறைய வச்சுருக்கேன். இதெல்லாம் 54. இது ஃபுல்லாக 50. வச்சிருந்த இடத்துல அதை காணும். 50ல் 1 ரூபியா, 50ல் ½ ரூபி. ½ ரூபியை மும்பை மில்லில் எந்த அளவுக்கு ரேர்னு பாருங்கள். அதில் ஒன்று வச்சுருந்தேன். இதில் இன்னும் இது ஒரு செட்டாக வச்சுருக்கேன். 50லே கொல்கட்டா. இது ஒரு கார் ரூபியா. 50ல் 2 அனாஸ். கண்டிஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மும்பை மின்ட் தான். ஒரு 2 அனாஸா. இது 1 அணா. கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இது ½ அணா. யூஎன்சி கண்டிஷன். இது
இது ஒரு செட்டாக வச்சுருக்கேன். 50லேயே ₹1, ₹60, ₹1 2 1 ½ மொத்தம் ஒரு 6 காயின். இந்த 6ம் சேர்ந்து ஒரு செட்டு. 6மே ஒரே வருஷம் 1950. இப்போ இதில் 50 பைசா மட்டும் எடுத்து இதில் வச்சுருக்கு. இதேமாரி இன்னொன்று வச்சுருக்கேன் பாருங்கள். 1954 ½ யூஎன்சி கண்டிஷனு. அதுலேயே ஒரு 1 அதுலேயே ஒரு 2 காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. அதுலேயே ஒரு ₹1, அதுலேயே ஒரு ₹1/2, அதுலேயே ஒரு ₹1. இது ஒரு செட்டு. ₹1 இதை விட இன்னும் கண்டிஷனாக வேறு இருக்குது. தேவைன்னா அதை கூட சேர்த்து வச்சு அனுப்பிச்சுட்ருவேன். இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 80% மின்ட் இருக்கும் எல்லாமே. இதில் 67, 68, 69 உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் பார்த்து அதை எடுத்துக்கோங்க. 78 கூட ஒரு காயின் இருக்கும். இதில் டிமாண்ட் அதெல்லாம் 78, 88 நொய்டாவோட இருக்கும். நொய்டாவை ஃப்ளாஷ் பண்ணி காமிக்கவா? பார்த்துக்கோங்க. இதுதான் நொய்டா. 100% ஜென்யூனாக உள்ள காயின். இப்படி நிறைய இந்த ஆல்பம் ஃபுல்லாக ஒரு 50 பைசாவாக இருக்கும்னு வைங்களேன். $97 ஹைதராபாத்துக்கு நிறையா இருக்கும். வெறும் ₹100 ஒரு காயின். ஒரு எக்ஸாம்பிள் கட்டவா? 97 ஹைதராபாத் மின்ட். எல்லா காயினுமே குட் கண்டிஷனாக தான் இருக்கும். இது கண்டிஷன் கிடையாது. ஆனால் 97 ஹைதராபாத்து தான். இப்போ கரண்ட் இல்லை. இப்போ உள்ள ஃப்ளாஷில் இப்படி தான் தெரியுது. இந்த தெரியுது வருங்க. இங்கே எல்லாம் வாங்கிக்கலாம். 93, 97 எல்லாமே ஓரளவுக்கு கலெக்ஷன் பண்ணி வச்சுருப்பேன். 93லே கொல்கட்டா மின்றது. 56ல் ஒரு கொல்கட்டா மின்ட்டு. எது வேணுமோ இந்த 50 பைசாவை பொறுத்தவரை எது வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.